نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே நபி வழியின் அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ஹஜ்ஜு பெருநாளை நினைவு கூறுகின்ற நேரத்திலெல்லாம் எங்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இறை தூதர் ஏனைய இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் சிறப்புக்குரியவராகவும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் தகுதிகளை பெற்றவராகவும் இருப்பதை திருமறை குர்ஆன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு தகுதியை பெற்ற சிறப்பை பெற்ற ஒரு இறை தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி சமுதாயமான இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டலாக, ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு அம்சமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அந்த இறை தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தியாகங்களையும் இந்த கொள்கைக்காக பெருமளவிலே அவர் போராடி இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லா இடத்திலும் குறிப்பிடுகின்ற நேரத்திலே அவர் இந்த பூரா மனித சமுதாயத்துக்கும் ஒரு வழிகாட்டி, ஒரு தலைவராக திகழ்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, நீங்கள் சிறந்தவர் தானே, எங்களில் சிறந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே என்று கேட்கிறார்கள். யா ஹைரல் பரியா என்ற வார்த்தையை சொல்லி நபிகள் நாயகத்தை சிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சிறந்தவர், படைப்பினங்களிலே சிறந்தவர் என்று என்னை அழைக்கிறீர்கள், அந்த சிறந்தவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். என்ன சொல்லாதீங்க, அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய அடிமைகள்ல மனிதர்கள்ல யாருமே பெற முடியாது, அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாவும் மறுமையிலே எல்லோரும் நாங்கள் நிர்வாணமானவர்களாக, அதே நேரத்திலே பாதணிகளை அணியாதவர்களாக, அதே நேரத்திலே விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக எப்படி ஆரம்பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை இந்த உலகத்திற்கு பிறக்க வைத்தானோ அதே நிலையில்தான் மறுமையில் எங்களை எழுப்புகிறார். அப்படி எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அனைவரும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் முதலாக ஆடை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு இறை தூதர் என்று சொன்னால் அவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா வ இன்ன அவ்வலல் ஹலாயிகி யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மறுமையிலே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு என்று கேட்டா, இந்த உலகத்திலேயே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவர் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு பணியை செய்தார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு பணியை தன்னந்தனி ஆளாக இருந்து, ஒரே ஒரு மனிதராக இருந்து பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னா, ஒருத்தர் வந்தா அவர் 10 பேருக்கு சமம், 100 பேருக்கு சமம், அவருடைய சொல்லு 100 பேருடைய சொல்லுக்கு சமம் என்று பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படி சமமானவர்கள் யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்தை யாருக்கு எடுக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவே இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் என்பவர் அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார், அவர் சத்தியத்தில் உறுதியாக நின்றாரே, அதனால் அவர் ஒரு சமுதாயம். அந்த அளவுக்கு சமுதாயமாக திகழ்வதற்கு அவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையிலே என்ன பணியை அவர் நிறைவேற்றினார் என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது விளங்காம நாங்கள் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படிதான் என்னதான் செஞ்சாருன்னு கேட்டா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை எதுக்காக படைச்சானோ, எந்த நோக்கத்துக்காக எங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ வைத்தானோ அந்த நோக்கத்தை முற்றிலும் முழுதாக
எந்த ஒரு குறையும் வைக்காமல் நிறைவேற்றியவள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது ஏகத்துவ கொள்கையை இந்த உலகத்திலே அவர்கள் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்களோ அந்த காலத்திற்கு மாத்திரம் தாக்கம் செலுத்தவில்லை. கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை செவியேற்பார்களோ அனைவருடைய வாழ்க்கையிலுமே தாக்கம் ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டி சிறுக்கை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏகத்துவ இமாமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சாதாரண விஷயமா? அல்லாஹ் தாலாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதும் அவனுக்கு போலியாக இணையாக கற்பனையாக அவனுடைய ஆற்றல்கள் தன்மைகள் பண்புகள் இருப்பதாக மனிதர்கள் கற்பனை செய்கிறார்களே, இதை ஒழித்து கட்டக்கூடிய பணி வெறுமனே வாய் வார்த்தைகளில் மாத்திரமில்லை, ஒரு கொள்கை பிரச்சாரம் மாத்திரமில்ல. எல்லா நபிமார்களும் இந்த பணியை செஞ்சாங்க, கொள்கை பிரச்சாரம் செய்தார்கள். இந்த நபி அதையும் தாண்டி என்ன பண்ணார் தெரியுமா? நடைமுறை வாழ்க்கையிலே சிறுக்கை ஒழித்து கட்டினார்கள். நினைத்து பார்க்க முடியுமா? 21ஆம் நூற்றாண்டில் வாழ்றோம். ஜனநாயகம் மேலோங்கி இருக்குது, சட்டத்தின் ஆதிக்கம் இருப்பதாக மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இணை வைப்பை, இணை கற்பித்தலை, சிலை வழிபாடை எங்களால் எங்களுடைய கரங்களால் தகர்த்தெறிய முடியுமா? அதற்கு சக்தி இருக்கிறதா? என்ன கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பெற்றாலும், எந்த சிந்தனை உரிமையை நாங்கள் பெற்றாலும் அதை செய்ய முடியாது. எந்த ஒரு சட்டத்தின் ஆதிக்கமும் இல்லாத காலத்தில், காட்டு மிராண்டிகள் ஆளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிலைகளை தன்னுடைய கைகளால் உடைத்து தரைமட்டமாக்கி ஏகத்துவத்தை நிலைநாட்டினார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லுகின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே ஒரு பிரச்சாரத்தின் மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறார், வத்தல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா கீதன் அஸ்னாமக்கும் பாதான் துவல்லு முதுபிரீன், நீங்கள் எல்லோரும் திருவிழாவுக்கு செல்கிறீர்களே, அப்படி நீங்கள் செல்லுகின்ற நேரத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து இந்த எல்லா சிலைகளையும் நான் என்னுடைய கரத்தாலே உடைப்பேன் என்று அறிவித்துவிட்டு ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சி யாருக்கும் தெரியாம செய்து இல்லைங்க, நேரடியாக பிரகடனப்படுத்தி பகிரங்கமாக சொல்லி சிலைகளை தரைமட்டமாக்கினாரே. இந்த தைரியம் இந்த உலக வரலாற்றில் யாருக்கு இருக்குது? இரண்டே இரண்டு பேர் தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்ததாக இந்த பணியை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபாவிலே இருந்த அனைத்து சிலைகளையும் தரைமட்டமாக்கினார்கள். எந்த காலகட்டம் சிந்தித்து பாருங்கள். ஜனநாயகம் இல்லை, மனித உரிமை இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பணியை செய்தார்களே, நினைத்து பார்க்க முடியுமா? அதனால் தான் அல்லாஹ் தஆலா வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் ஒரு மனித இனத்திலே தனக்கு ஒரு நண்பனை ஏற்படுத்திக் கொள்வதாக இருந்தால் அது இப்ராஹிமுக்கு தான் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் அல்லாஹ் உற்ற நண்பராக எடுக்கவில்லை, என்னையும் சேர்த்துதான் அல்லாஹ் தஆலா உற்ற நண்பனாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வின் உற்ற நண்பர்கள் இருவர் இந்த உலகத்திலே செய்த மகத்தான பணி என்ன தெரியுமா? சிறுக்குக்கு எதிராக, சிலைகளுக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக எது எல்லாம் இருக்கிறதோ, நன்மை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை, தீமை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை, நோயை ஏற்படுத்த முடியாது, வறுமையை ஏற்படுத்த முடியாது, பாக்கியங்களை வழங்க முடியாது என்ற கொள்கை ரீதியான புரட்சியையும் செய்தார்கள். அத்தோடு நிறுத்திவிடாமல் கைகளால் அந்த செயலை செய்து காட்டி இவற்றுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினார்களே, அதனால் அல்லாஹ்வின் தோழர்களாக மாறினார்கள், அல்லாஹ்வின் நண்பர்களாக மாறினார்கள். இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு கொள்கை உள்ளவனாக இருந்தால், ஒரு பாலிசி உள்ளவனாக இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒமன் அஹ்ஸனு தீனன், அழகிய மார்க்கத்துக்குரியவன் யாரு தெரியுமா? மிம்மன் அஸ்லம வஜ்ஹு லில்லாஹ், தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தி கொண்டு, வஹுவ முஹ்ஸினுன், நல்ல காரியங்களையும் செய்து கொண்டு, வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிம் சத்தியத்தில் உறுதியாக நின்றாரே, அது போன்று உறுதியாக ஏகத்துவத்தில் சத்தியத்தில் நின்று களம் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய எவனோ, இப்ராஹிமுடைய கொள்கையை யார் பின்பற்றுகிறானோ அவன்தான் அழகிய கொள்கைக்குரியவன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எத்தனை சிறுக்கு நடக்குது? சிறுக்குக்கு எதிராக மார்க்க அறிஞர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் வாயை திறக்கிறாங்களா? எத்தனையோ படித்தவர்கள், மாமேதைகள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்சாக்கள் என்ன செய்கிறார்கள்? சிறுக்கென்றது தெரியுது, தர்காக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சக்தி இல்லை,
சிலைகள் எப்படி பேசாதோ நன்மை தீமை செய்யாதோ அதே நிலையில் தான் இந்த தர்காக்கள் இருக்கிறது. தட்டி கேட்கிறாங்களா, சிறுக்க தகர்க்கிறாங்களா, மக்கள் எங்களை பகைத்து விடுவார்கள், மக்கள் எங்களோடு கவலைப்பட்டு விடுவார்கள், கோபித்து விடுவார்கள் என்று சொல்லி இதை மூடி மறைக்கிறார்களே, இதனால் யார் அடமானம் வைக்கப்படுகிறார்கள்? அதே மக்கள் தான் மறுமையிலே நரகத்துக்கு அடமானமாக போகிறார்கள் என்பதை மறந்துவிட்டு செயல்படுகிறார்களே. இன்னும் மௌலூது மீலாது விழாக்களை நடத்துகிறார்கள், கத்தம் பாத்தியா கந்தூரிகளை நடத்துகிறார்கள், சூனியம் செய்வினை கந்திருஷ்டி தட்டுத்தாயத்து தகடு என்று சிறுக்கிலே மூழ்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாவின் மீது சத்தியம் செய்வதற்கு கடமைப்பட்ட இந்த முஸ்லிம் சமுதாயம் 30 ஜூஸ் மேல சத்தியம், என் உம்மா மேல சத்தியம், என் உம்மாவுடைய கபரு மேல சத்தியம், வாப்பா மேல சத்தியம் என்று சர்வ சாதாரணமாக சத்தியத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பறிகொடுத்து சிறுக்கு செய்கிறார்களே. இதை யாராவது தட்டி கேட்கிறாங்களா? உலமாக்கள் பேசுறாங்களா? தௌஹீத் ஜமாத் செஞ்சா இது கடும்போக்கு, இதுல நாங்க ஆதரிக்க முடியாது என்று கடும்போக்காளர்களாக, கொள்கையிலே தீவிரம் உள்ளவர்களாக ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி ஒதுக்குறாங்க இந்த கொள்கையை. எப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசுகளாக இவர்கள் தங்களை கருதி கொள்ள முடியும் என்பதை சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றது எப்படி தெரியுமா? சிறுக்கா அது இப்ராஹிமை போல உடைத்து தரைமட்டமாக்க வேண்டும். முகமது நபியே, நீங்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் அது இப்ராஹிமுடைய வழியில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, சத்தியத்தில் உறுதியாக நின்றாரே அந்த இப்ராஹிமுடைய கொள்கையை தான் முஹம்மதே நீங்களும் பின்பற்ற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்துக்கு கட்டளையிடுறார். அப்ப இந்த அளவுக்கு ஒருவித சிறுக்குக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்ட இந்த கடும்போக்கு இருக்குதே, இதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியிடமும் இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது கடும்போக்கு கிடையாதுங்க, இதுதான் ஏகத்துவத்துடைய ஆணிவேர் உள்ளத்திலே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வெறுமனே முகஸ்துதி இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களோட கை கோர்த்து கொண்டு இணைந்து வாழணும். உலக வாழ்க்கையில வாழுங்க, ஆகிரத்துடைய விஷயத்தில் இணைவீர்களா? இணையக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், நான் உங்களை விட்டும் நீங்கள் யார் அல்லாஹ்வை விட்டுட்டு கற்பனையாக தெய்வங்களை வைத்து வணங்குகிறீர்களோ அந்த சிலைகளை விட்டும் சிறுக்கை விட்டும் நான் ஒதுங்கி கொள்றேன். எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. முஸ்லீம் அல்லாதவங்களோட உறவு வைக்கலாம், ஆனா இஸ்லாத்துக்கு எதிராக சிறுக்கை பகிரங்கமாக போதித்து இஸ்லாத்துக்கு எதிராக எவன் சூழ்ச்சி செய்கிறானோ அவனோட கை கோர்க்கிறது இப்ராஹிம் நபியுடைய வழியா? அதை தரமட்டமாக சொல்றாங்க. இல்ல, கிடையாது, உனக்கு எனக்கு உறவு கிடையாது, நீ ஒதுங்கி நின்று கொள், சிறுக்குக்கு வக்காலத்து வாங்குபவர்கள் ஒதுங்கி நின்று கொள் என்று பகிரங்கமாக அறிவித்தார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வைது கால இப்ராஹிம் லி அபீஹி வ கௌமிஹி, தன்னுடைய தந்தைக்கும் சொல்கிறார், தன்னுடைய சமுதாயத்திற்கும் சொல்கிறார், இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய இணைகளை விட்டும் நான் விலகியவன். பிரகடனப்படுத்தணும். அப்ப நம்ம நாட்டில் என்ன நடக்குது? முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழ்கிறார்கள், சகஜமா வாழுங்க, சுமூகமா வாழுங்க, சகவாழ்வு வாழுங்க, யாரும் தடுக்கல. அதுக்காக நீங்க போய் புத்த சிலையை திறந்து வைப்பீங்களா? நீங்க போய் அதுல சிரமதான பணிகள் செய்வீர்களா? நீங்க போய் அவர்களோடு மார்க்க ரீதியான கடமைகள்ல கை கோர்த்து கொள்வீர்களா? எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு பாடசாலைக்குள்ள தேசிய கீதம் என்ற பேர்ல தாய் மண்ணை வணங்குகிறேன், தாய் மண்ணை வணங்குகிறேன் என்று நமோ நமோ என்றானே, அந்த வார்த்தையை நம்ம குழந்தைகள் சொல்கிறது. இதை தட்டி கேட்க திராணி இருக்கிறதா இந்த ஏகத்துவ சமுதாயத்தில்? அதற்கு எதிராக எவன் குரல் எழுப்புறான்? ஒருத்தர் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புறது உலக கல்வியை கற்பதற்கே தவிர சிறுக்கை கற்பதற்காக அல்ல. ஆசிரியர் வந்தா எந்திரிச்சு நிற்கணும், ஆசிரியரோட காலை கும்பிடு போடணும், அவங்க தரக்கூடிய இணை கற்பித்தல் அடங்கிய வார்த்தைகள் எங்களுடைய குழந்தைகள் படிக்கணும். அதை நிர்பந்திக்கிறாங்க. தட்டி கேட்டா பிள்ளைகளை ஒதுக்குறாங்க. எவனாவது பேசுறோமா? சமுதாய தலைவர்கள் பேசுகிறார்களா? நம்ம ஜமாத் சார்பாக இப்படி நடந்த பல விஷயங்களை சட்ட ரீதியாக அணுகி உரிமைகளை வென்றெடுத்து கொடுத்திருக்கிறோம். எதுக்காக இதை செய்யறோம்? செஞ்சா கடும்போக்குவாங்க. நீங்க நல்லிணக்கமா சகவாழ்வா வாழ தெரியாதுன்னுவாங்க. அது கிடையாதுங்க. அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த தலை, அல்லாஹ்க்கு மாத்திரம் சுஜூத் செய்ய வேண்டும் என்ற இந்த எண்ணம் ஆணிவேராக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல பதியணும். இதெல்லாம் ஆதரிப்பீர்களா? ஆதரிக்க கூடாதுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒதுங்கினார்களோ இணை கற்பித்தலை முற்றிலும் முழுதாக ஒதுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும். இப்படி செய்யும் போது
என்ன நடக்கும்? சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்களா? சாதாரணமாக ஆகாது. சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரலையா? பிரச்சனை வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு தேவையா? இவங்களோட போக்கு சரியில்லை, வீணா பிரச்சனையில மாட்டிக்கொள்றாங்க. மாட்டணும். நீ மாட்டலைன்னா உன்கிட்ட கொள்கை இல்லைன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி செய்தார்கள்? அவர்கள் பிரச்சாரம் பண்ண நேரத்தில் வர்றான் ஒரு ஆட்சியாளனே பிடிக்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தவா, நீ என்ன அல்லாவை பற்றி பேசுகிறாய்? உன்னுடைய இறைவன் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான் என்று பேசுகிறியா? நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணிக்க செய்வேன் என்று சொல்லி அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட விவாதத்திற்கே வருகிறான். யாரு? ஆட்சியாளன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி. இப்ராஹிமுடன் தன்னுடைய இறைவன் விஷயத்திலே எவன் தர்க்கித்தானோ அவனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாதா? அன் அத்தாவுல்லாஹுல் முல்க, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் விவாதத்துக்கு வர்றான். பலத்தோட வர்றான், அதிகாரத்தோட வர்றான். இப்ராஹிம் நபியை கூப்பிடுறான், வா ஆகிமன் பண்ணுவோம், உன்னுடைய இறைவன் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வானா? நானும் செய்து காட்டுவேன் என்று சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே இந்த கொள்கையை வஹீயின் அடிப்படையில் மாத்திரம் வைக்காமல் வஹியை முன்னிலைப்படுத்தி அந்த வஹியை சிந்திக்கக்கூடிய விதத்தில் தெளிவுபடுத்துறாங்க. பகுத்தறிவை பயன்படுத்தி தெளிவுபடுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவன் சொல்றான், நானும் உயிர்ப்பிப்பேன், மரணிக்க செய்வேன் சொன்னோன்னே அல்லாஹ் தாலா ஃபைன் அல்லா யஅதி பி ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி. அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்யறான், நீ மேற்கில் உதிக்க செய். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால் நான் எத்தி வைக்கிறேன். இப்படி மாத்திரம் இருக்காம அல்லாஹ் சொன்னதை எத்தி வச்சுட்டு அவன் கிராஸ்கஷன் கேட்கும்போது திரும்ப வைக்கிறாங்க பாருங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்க வைக்கிறாங்க. நம்ம சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, இந்த அறிவு முஸ்லீம்களுக்கு அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு லாக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நினைச்சு வச்சிருக்கிறான். அடகு வைக்கிற விஷயம் இல்லையே. சிலவங்களுக்கு அது இருக்காது, அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. எவன் மனுஷனாக இருப்பானோ, ஒரு ஒரு ஆறறிவுள்ள பிராணி என்று நாங்கள் எவனை கருதுறோமோ அவங்கிட்ட அறிவு இருக்கும், பகுத்தறிவு இருக்கும். அவன் சொல்றாங்க, நீ கிழக்கில் உதிக்கிற வைக்கிற சூரியனை மேற்கில் உதிக்க வை. என்ன அவன் ரிப்ளை பண்ணா? ஃபபுஹித்தல்லதி கஃபர். யார் நிராகரிப்பவனாக இருந்தானோ அவன் வாய் அப்படி சட்டப் ஆயிருச்சுன்றால, வாய் அப்படி சீல் வச்சுட்டான், எதையும் பேச முடியல. இந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. திரும்ப இந்த ஆர்கியூமெண்ட்ல இப்ராஹிம் நபியை வெல்ல முடியாதுன்னு விளங்குது. சிலவங்க நினைப்பாங்க, என்னடா தௌஹீத் ஜமாத்துல வேலை, எப்ப பார்த்தாலும் விவாத கலங்களை சந்திக்கிறது. சூனியக்காரனை விட மாட்டேன்றான், விதத்காரனை விட மாட்டேன்றான், மௌலிதோதரனை விட மாட்டேன்றான். இவங்களோட வேலை என்ன? இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் செய்கிற வேலையை தான் செய்கிறோம். ஏகத்துவத்தை நிலைநாட்டணுமா? இப்ராஹிம் நபி இப்படி தான் பேசினாங்க. பேசும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடும்போக்கை பார்த்து அந்த சமுதாயமே ஆர்கியூமெண்ட்டோட மாத்திரம் நின்று கொள்ளாம தாக்கிறதுக்கு வர்றாங்க. வஹாஜஹு கௌமு, அவருடைய சமுதாயம் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. காலா துஹாஜூனி ஃபில்லாஹ், அல்லாஹ் விஷயத்தில் என்னுடன் தர்க்கம் செய்ய வருகிறீர்களா? வகது ஹதானி, என்கிட்ட நேர்வழி இருக்குது, வாடா ஆர்கியூமெண்ட்டுக்கு பேசுறதுக்கு தயார் என்றாங்க. ஷிர்க்குக்கு எதிராங்க. நாங்கள் பௌத்த மத குருமார்களோட ஒரு விவாதத்துக்கு தயார் அறிவிச்சாலும் நம்ம ஆக்கள்கிட்ட தொடர அடங்குது. அதை நீங்க பண்ண தேவையில்லடா. தௌஹீத் ஜமாத் பார்த்துக்கணும், ஏகத்துவத்தை நிலைநாட்டும். ஆனால் உள்ள எல்லாத்துக்கும் வீணா பிரச்சனையை கிளப்பாதீங்கன்னு ஆளாளுக்கு உச்சா போகுது. ஏன் இந்த நிலை? அல்லாஹ் சொல்றான், பேசு. அல்லாஹ் நேர்வழியை தந்திருக்கிறானா? ஏகத்துவத்தை நிலைநாட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிலைநாட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க விவாதத்துக்கு மட்டும் வரல, மிரட்டுறாங்க. உடனே சொல்கிறார், வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் எதை இணை கற்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த இணை கற்பிக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என்ன பயமுறுத்துறீங்களா? அந்த தெய்வங்கள் எனக்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்லி என்ன மிரட்டுறீங்களா? நான் அஞ்ச மாட்டேன்டா, நான் இறைவனை மாத்திரம் தான் அஞ்சுகிறேன். இல்லா ஐயசா ரப்பி செய்யா, அல்லாவே நாடி எனக்கு ஒரு கெடுதியை ஏற்படுத்தினாலே ஒழிய வேறு எவனுக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு தீங்கிழைக்க முடியாது என்று சொல்லி அந்த கொள்கை உறுதியை பாருங்க. சிந்திக்கவே முடியாம இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இப்படி வாழ்ந்தாருங்களா? இப்படி கொள்கை உறுதியா? அல்லாஹ் காப்பாத்தின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காலத்தில் தௌஹீத் ஜமாத்தோட பணிபுரிஞ்சு வைங்க. உடனே சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீவிரவாதி, அவரை பிரச்சாரத்துக்கு அவரை முடக்குங்க, அவரை இலங்கைக்கு வர விடாம டீபோர்ட் பண்ணி விடுங்க என்று சொன்னாலும் சொல்வார்கள். ஆனால் அதுதான் கொள்கை. அதே மாதிரி இதோட நிக்கல, இவங்களுக்கு கோபம் அதிகரிக்குது. ஏழாம் என்ன செய்யறாங்க? தீ குண்டை மூட்டுறாங்க. தீயை மூட்டி ஒரு குழியை தோண்டி நெருப்பை மூட்டி இப்ராஹிமை தூக்கி போடுங்கடா, சரிப்பட்டு வர மாட்டான், பேச்சில் வெல்ல முடியாது. கேட்டால் வாதத்திறம் பண்ணுவாங்களே தௌஹீத் ஜமாத்தை பார்த்து. இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாதத்தில் நிற்கிறாரு.
உறுதியில் தைரியத்தில் தௌஹீத் ஜமாத்துக்கு எங்களாடா இப்படி தைரியம்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான், அதனால தைரியம். தைரியத்தில் முட்ட முடியல, ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட்? எல்லாரும் சேர்ந்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிவு செய்கிறாங்க. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் நெருப்பில் போட்ட நேரத்தில் அல்லாஹ் நெருப்புடைய தன்மையை மாற்றுறான். வக்கூல்னா யானார், நாங்கள் சொன்னோம் நெருப்பே, கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நீங்கள் அமைதியாக சாந்தியாக மாறிவிடுங்கள் என்று நெருப்புடைய தன்மையை மாற்றி அல்லாஹ் பாதுகாத்தான். அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவர்களோடு விவாதிக்கணும், சத்தியத்தை நிலைநிறுத்தணும். அவர்கள் மிரட்டினா மிரட்டலுக்கு அஞ்சக்கூடாது, தைரியமாக களத்தில் நிற்கணும். அப்படியும் அவர்கள் தீங்கு விளைவித்தால் அதை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். என்ன சொல்லக்கூடாது? தேவையில்லாத வேலை பார்த்து பனிஷ்மெண்ட் திங்கிறாங்க, இது தேவையா? அடக்கி வாசிக்க வேண்டியது தானே என்று எவனும் சொல்லக்கூடாது. அப்படி எவன் சொல்றானோ அவன் இப்ராஹிம் நபியுடைய வாரிசு கிடையாது, அவன் தௌஹீத்வாதியே கிடையாது, அவன் உள்ளத்தில் ஏகத்துவம் கடுகளவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த உறுதியில் இருக்கணும். அப்போ நாங்கள் இப்படி இருக்கிறோமா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. அவரை புரிஞ்சுக்கொள்ளணும். புரிஞ்சு கொண்டு ஹஜ் பெருநாளை கொண்டாடுங்க, வெறுமனே கொண்டாடாதீங்க. இதோட மாத்திரம் நிற்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் அறியாத இன்னொரு வித்தியாசமான ஒரு முகம் இருக்குது. இன்னொரு முகம் அவருக்கு. என்ன முகம்? ஒரு நபித்தோழர், அவருடைய பெயர் ஜெயித் பின் அமர் பின் நுஃபைல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர் குறைஷிகளை அழைக்கிறார். யா மாசிர குறைஷ், குறைஷ் சமுதாயமே, மாமின் குமலா தீனி இப்ராஹிம் கைரி, என்ன தவிர நீங்கள் யாருமே இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் இல்லையே, இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றதா சொல்கிறீங்க. குறைச்சி காஃபிர்களும் சொன்னாங்க. ஆனால் என்ன தவிர உங்கள் யாருக்கிட்டே நான் இந்த குணத்தை காணலையே. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாங்க. இவர் என்ன செய்கிறாருண்டா, அவர் உயிரோடு புதைக்கப்படுகின்ற பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களே, அந்த பெண் குழந்தைகள் தந்தைமார்கள் பெத்த உடனே புதைக்க போகிற நேரத்தில் இவர் உடனே அட்டெண்ட் ஆகுவார். அந்த சபைக்கு போய் இப்படி சாகடிச்சிடாதீங்க, இந்த பெண் குழந்தை உங்களுக்கு வளர்க்க முடியலையா, என்கிட்ட பொறுப்பு தாருங்க, நான் அந்த பிள்ளைய வளர்த்து பெரிய ஆளாக்குறேன் என்று சொல்லி அவர் பொறுப்பெடுப்பார், செலவுக்கு பொறுப்பெடுப்பார். அது மட்டும் இல்லை, வளர்த்து பெரிய ஆளான உடனே அந்த நபர்கிட்ட போவார், தந்தை கிட்ட போய் இந்த குழந்தைய நீங்கள் கொல்ல பார்த்தீங்க, இப்போ பெரிய ஆளாகிட்டேன், இவங்களை நீங்கள் பொறுப்பெடுக்கிறேன்னா திரும்ப பொறுப்பெடுத்துக்கொள்ளலாம், இல்லை முடியாதுன்னு இப்பயும் சொல்லுவீங்கன்னா அப்போ நான் திரும்ப அவங்களோட மெயின்டெனன்ஸை நான் பார்க்குறேன் என்று பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக ஜெயித் பின் அமர் பின் நுஃபைல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இருந்தார். அப்போ இவர் சொல்கிறாரு, என்ன தவிர உங்கள் யாருக்கிட்டையும் இப்ராஹிம் நபியுடைய குணத்தை காணலை. அப்போ இந்த வேலையை யார் செஞ்சுருக்கிறா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் பெண் குழந்தைகள் யாராவது உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தால் பொறுப்பெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய அந்த பணியை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது. உரிமைக்காக போராடுறார், ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்காக போராடுறார், வாழ்வுரிமைக்காக போராட்டம் நடத்துகிறார். தர்கா டவுன் பிரச்சனை நடந்துச்சுங்க. நம்ம ஜமாத்தால் ஜூன் 14ஆம் தேதி, எப்போ 2014 வாழ் உரிமை போராட்டம் என்று அறிவித்தோம். ஏன் அறிவித்தோம்? அது நம்ம இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கல, அதுதான் இப்ராஹிம் நபியுடைய வழி. அறிவித்த உடனே நம்ம சமுதாயத்தில் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது, எல்லாம் ஓடி அல்லாவுக்காக இதை செய்யாதீங்க அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுனால நாங்கள் நிறுத்தலை. ஏன் பயப்படுறாங்க? நம்ம வியாபார தலங்கள் எல்லாம் நாசமாகிறது உண்மைதான், ஆனால் நீங்கள் வாழ் உரிமை போராட்டம் என்று அறிவித்தா இன்னும் நிலைமை மோசமாகிடும் என்று பயந்து நடுங்கிறாங்க. என்ன செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து இவன் மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த செல்வத்தின் மூலம் பெற்றுக்கொள்வானா? பெற்றுக்கொள்ள மாட்டான். நாங்கள் போலீஸ் தடை செஞ்சதுனால தான், சட்ட ரீதியாக தடை உத்தரவு எடுத்ததுனால தான் அந்த போராட்டத்தை நடத்தலை. ஆனால் இது யார் நடத்தினது? இப்ராஹிம் நபி நடத்தியது. இப்ராஹிம் நபி உரிமைக்காக போராடினார்கள், தொப்பிக்காக போராடி சமுதாயத்தில் உரிமையை வென்றவர்கள் நாங்கள். 1950ஆம் ஆண்டுகளில் எல்லாம் மாநாடுகள் நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி உரிமைக்காக போராடிய முன்னோர்களுடைய வரலாறுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இலங்கை முஸ்லிம்கள் இன்னைக்கு பள்ளி போனாலும் பரவாயில்ல இருக்கிறான், என்னுடைய சொத்து சுகம் போனாலும் பரவாயில்ல இருக்கிறான், வியாபார தலங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான். ஒண்ணுதான் வேணும். என்ன வேணும்? நான் உயிர் வாழணும், நான் நிம்மதியாக இருக்கணும், நான் சாப்பிடணும், என்னுடைய மனைவியோட சந்தோஷமாக வாழணும். எவ்வளோ சுயநலமாக மாறி இருக்கிறான்னு பாருங்க. எந்த தைரியமும் இல்லாமல் கோழைகளாக தொடை நடுங்கிகளாக இவர்கள் மாறுகிறார்கள், மாறிக்கொண்டு செல்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது. அதோடு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய ஷிர்க்குக்கு எதிரான இந்த கடும் போராட்டம்
முஸ்ரிக்குகளை விட்டு விலகி இருக்கக்கூடிய தன்மை, வாத விவாதங்கள் என்று வந்தால் களப்பணியாற்றக்கூடிய தன்மை, எவனுடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் தைரியமாக நிற்கக்கூடிய தன்மை எவனுக்கு இருக்குதோ அவன்தான் புத்திசாலி. அவன் அல்லாதவன் எல்லாம் சுத்த மாங்கா மடையன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வமன் யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபிய நஃப்ஸா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறைகளை யார் தெரியுமா புறக்கணிப்பான்? பைத்தியக்காரனை தவிர வேறு எவனும் புறக்கணிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தவர்களாக, எங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அத்தகைய ஒரு நிலை எங்களிடம் வந்தால்தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஏகத்துவ சொல்லுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக இருக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.